இதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பெஸ்ட் வீடியோ. சரியா? மாத்திரையும் சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக தான் போட்டிருக்காங்க நிறைய பேர். கரெக்ட் தானே? நிறைய பேர் ஒழுங்காக போட்டிருப்பாங்க. ஒழுங்காக போட்டுட்டு அவங்க ரிப்போர்ட்டும் எப்படி இருக்கும்? கண்ட்ரோலில் தான் இருக்கும். சுகர் கண்ட்ரோல், ப்ரெஷர் கண்ட்ரோல், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்படி இருந்தப்புறம் கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கவாதம், கண்ணு குருடு, இருதய மாரடைப்பு, கிட்னி டயாலிசிஸ், கால் விரல் வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன், இந்த 5 காம்ப்ளிகேஷனில் என்னெல்லாம் சொன்னேன்? பக்கவாதம், கண் குருடு, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸ், காலை விரலை வெட்டி எடுக்கிறது. இந்த 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை வராமல் இருந்திருக்கா யாருக்காவது? ரிப்போர்ட்டும் நார்மலு, மாத்திரையும் ஒழுங்காக எடுத்திருக்கு. ரிப்போர்ட்டும் நார்மலு, மாத்திரையும் ஒழுங்காக எடுத்திருக்கு, இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்கு. அப்படி போட்ட பிறகும் இந்த 5ல் 3 பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? அது ஏன் தெரியுமா? அது ஏன்னா அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன வரும்? பக்கவாதம், கண்ணு குருடு, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ரிப்போர்ட்டு இது ஒழுங்காக தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ரிப்போர்ட்டு நார்மலாக தான் இருக்கும். இதை சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், ரிப்போர்ட் நார்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போட்டாலும் சரி, அந்த 5 காம்ப்ளிகேஷனில் 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போட்டாலும் சரி, ரிப்போர்ட்டு நார்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். முதல் பேலன்ஸ்டு டயட்டு, அப்புறம் நல்ல உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இதை ஷேர் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. என்ன பண்ணோம்? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஊசியும் போடல. இன்னைக்கு நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஊசி போட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கு வாக்கிங் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், வெயிட்டை டக்குன்னு குறையும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரிப்போர்ட்டு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் டேப்லெட் ஒழுங்காக எடுக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. இதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணுன்னா பெஸ்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.